ஹேர் கட் பண்ணது யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து வந்து அம்மா தடவி பார்த்துட்டே இருந்தான். அவன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் தலை குளித்தேன் அப்படின்னா 2 பசங்களுமே சீப்பெடுத்துட்டு வந்து தலை சீவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சீவி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா முடி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வேலை தான் அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தான் ஊற்றினேன். இந்த இட்லி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அலுமினியம் பாத்திரம், நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. என்கிட்ட ஆவியில் வேக வைக்க, அதாவது துணி போட்டு வேக வைக்கிறது இந்த அலுமினியம் பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி குக்கர் தான் இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, துணி போட்டு ஊற்றணுன்றதுக்காக தான் இதை ஊற்றினேன். சீக்கிரமாக அதை தேடி கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் இருந்த புதினா பறிச்சிட்டு வந்து அன்றைக்கி வந்து புதினா சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சீரியஸ்லி சொல்கிறேன், வீட்டில் இருந்து புதினா பறிச்சிட்டு வந்து வைக்கும் அவ்வளோ சூப்பர் வாசனையாக இருந்துச்சுங்க. இந்த 8 மாதமாக கடையில் வாங்கி சாப்பிட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. இட்லியும் சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லி புதினா சட்னி அட்டகாசமாக இருந்துச்சுங்க.